ஹலோ வணக்கம் மக்களே. தோனி போல ஸ்டைல் காமிக்க நினைத்து சொதப்பிய ரிஷப் பண்ட். இந்திய ரசிகர்கள் விளாசல். இலங்கைக்கு எதிரான முதல் போட்டியை சமன் செய்த இந்தியா இரண்டாவது போட்டியில் 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. அந்த நிலையில் இத்தொடரின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் 3வது போட்டி ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொழும்பு நகரில் நடைபெற்றது. அப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது. இந்திய கிரிக்கெட் அணியில் ராகுல் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோர் நீக்கப்பட்டு ரிஷப் பண்ட் மற்றும் ரியான் பராக் ஆகியோர் ஏற்கப்பட்டார்கள். குறிப்பாக ரியான் பராக் அறிமுகமாக களமிறங்கிய நிலையில் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பராக கம்பேக் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இலங்கை மீண்டும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி போராடி 50 ஓவரில் 248 ரன்கள் எடுத்தது. அந்த அணிக்கு அதிகபட்சமாக நிசான் கான் 45, அபிஸ்கா பெர்னாண்டோ 96, குசல் மெண்டிஸ் 59 ரன்கள் எடுத்தனர். மறுபுறம் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக அறிமுக வீரர் ரியான் பராக் 3 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். முன்னதாக இப்போட்டியில் 49வது ஓவரில் குல்தீப் யாதவ் சுழலில் குசல் மெண்டிஸ் அவுட்டான பின் மகேஷ் தீக்ஷனா களமிறங்கினார். அப்போது அந்த ஓவரின் கடைசி பந்தை இறங்கி சென்று சிக்ஸர் அடிக்க முயற்சித்த அவர் மொத்தமாக தவறவிட்டார். மறுபுறம் அவர் வெளியே சென்றதுமே விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் பந்தை லாவகமாக பிடித்து விட்டார். ஆனால் அப்போது உடனடியாக ஸ்டம்பிங் செய்யாத அவர் பேட்ஸ்மேன் உள்ளே வரட்டும், பின்னர் கடைசி நொடியில் தோனி போல ஸ்டைலாக ஸ்டம்பிங் செய்வோம் என்று தீக்ஷனாவை பார்த்து கொண்டே மெதுவாக கையை கொண்டு சென்றார். ஆனால் அவரின் சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி கொண்ட தீக்ஷனா அப்படியே பின்னோக்கி சுழன்று வெள்ளைக்கோட்டை தொட்டுவிட்டார். அதன் பின்பு ரிஷப் பண்ட் ஸ்டம்பிங் செய்தும் புண்ணியம் இல்லாதது போல் விக்கெட் கிடைக்கவில்லை. அதை பார்த்த பயிற்சியாளர் ஜெயசூர்யாவும் இலங்கை ரசிகர்களும் சிரித்து கலாய்த்தனர். மறுபுறம் ரிஷப் பண்ட் சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி மேற்கொண்டு விளையாடிய தீக்ஷனா 3 ரன்கள் எடுத்தார். ஆனால் இந்த தொடரின் முதல் போட்டி சமனில் முடிந்த நிலையில் ஒரு ரன் கூட மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அது தெரிந்திருந்தும் சோம்பேறித்தனமாக செயல்பட்ட ரிஷப் பண்ட் கைக்கு கிடைத்த விக்கெட்டை கோட்டை விட்டது மட்டுமல்லாமல் 3 ரன்களையும் எதிரணிக்கு கொடுத்தார். அதனால் கோபமடைந்த இந்திய ரசிகர்கள் இந்திய விளையாட்டுத்தனத்தை எப்போது விடுவீர்கள் என்று ரிஷப் பண்டை சமூக வலைதளத்தில் விமர்சித்து வருகின்றனர்.